கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்ன வேதவசனம் பார்க்க போறேன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஒருவர் கூட கெட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். ஆண்டவர் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாருங்க. யாரும் கெட்டு போகணும், அது அப்படியே அழிஞ்சு போயிடணும் ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். மனுஷங்க நினைப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க நினைப்பாங்க, நமக்கு பிடிக்காதவங்களா நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார். அவர் ராஜ்யத்திற்கு வரணும்னு நினைப்பார். இந்த புதிய வருஷத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா, ஒரு ஆத்மாவது நம்ம ஆண்டவரத்துல சேர்க்கிறவங்களா காணப்படணும். நம்ம மட்டும் ரசிக்கப்பட்டா போதாது, நம்ம குடும்பம் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்தா போதாது. யாராவது ஒரு ஆத்மாவை நம்ம ஆண்டவரத்துல சேர்க்கிறவங்களா காணப்படணும். கெட்டு போகிற ஒரு ஆத்மாவே நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட இழுத்து கொண்டு போறவங்களா காணப்படணும். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அடுப்பாங்கரைக்கு வந்த முயலை நம்ம விட்டுறக்கூடாதான். நம்ம ஒவ்வொரு நாள்ல எத்தனையோ பேரை நம்ம மீட் பண்றோம். நீங்க அப்படியே கூட சொல்ல வேணாங்க. அவங்க நீங்க தருணம் கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில நடந்ததை, இயேசு உங்களுக்கு செய்ததை நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அந்த நேரத்துல பயன்படுத்துவாருங்க. அவங்க இருதயம் தொடப்படும், நிச்சயமாய் தொடப்படும். நீங்க அப்படி சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கவே மாட்டாங்க. நீங்க சொன்ன காரியங்கள் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு ஆத்மாவையாவது இந்த வருடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நடத்தியே ஆகணுங்க. யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இயேசுகிட்ட வரணும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அந்த கிரீடங்கள்ல நம்ம ஆத்மா எத்த ஆத்மா கொண்டு இருக்குமோ அதுக்குள்ள முத்துக்கள் இருக்குமா. நம்முடைய கிரீடங்கள்லாம் முத்துக்களாய் நிறைந்ததாய் காணப்படணும். நம்ம பிரயாசப்படுவோமா, முயற்சி செய்வோமா. நம்ம அங்கங்கன்னு போக வேண்டாம். நம்ம கருத்துல யாரு நம்மகிட்ட அந்த நாள்ல பேச வராங்களோ அவங்களை நம்ம பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு என்று அவங்களை ஆதாயப்படுத்த முயற்சி செய்வோம். ஆமே. அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.